ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக விஷயமாக சொல்கிறாரு, உங்களுடைய உண்மையான சுபாவமே, உங்களுடைய உண்மையான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்ஸ்காரமே தூய்மை தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் அந்த தூய்மையை இழந்துட்டீங்க. இப்போ மீண்டும் தூய்மையாக நீங்கள் இப்போ மாற வேண்டும். தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும்ங்கிற இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ பாபா நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு மூலமாக, அதாவது ராஜயோகம் மூலமாக ஆத்மா தூய்மையாக மாறுது. அப்போ தூய்மையாக இருந்த ஆத்மாக்கள் நாம தான் பிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக இப்போ கடைசியில் ஆயிட்டோம். இப்போ பாபா சொல்கிறாங்க, நம்பர் 1 தேவதைகளாக இருந்தவங்க இப்போ நீங்கள் சூதரர்களாக மாறிட்டீங்க, அவ்வளோ தமோ பிரதானமாக மாறிட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய யாருமே மகான் ஆத்மா கிடையாது. சன்னியாசிகள் கூட எல்லாருமே சீச்சியாக மாறிவிட்டார்கள். அவங்க கூட தூய்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சன்னியாசிகள், பாபா சொல்கிறாங்க அவங்களும் விகாரத்தினால தானே பிறவி எடுப்பாங்க, அடுத்த பிறவி அப்படி தானே கிடைக்குங்கிற. அவங்க இல்லற மார்க்கத்தில் போய் தான் விகாரத்தினால பிறவி எடுப்பாங்க, அப்புறம் இல்லற மார்க்கத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் பாபா இப்போ இல்லற மார்க்கத்தை தூய்மையான ஆசிரமமாக படைக்கிறேங்கிற, இருக்கக்கூடிய கணவன் மனைவியை தான் நான் தூய்மையாக மாற்றுகிறேங்கிற. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அமைதியை படைப்பதற்கான பொறுப்பானவர்கள். ஏன் அமைதி இல்லாமல் ஆயிட்டீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, யாருக்குள்ள தூய்மையோட சக்தி இல்லையோ அதுதான் அசாந்திக்கான காரணம்ங்கிற, அமைதி இல்லாத போகிறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் மீண்டும் தூய்மையை கொண்டு வந்தீங்கன்னா அமைதியான மனநிலையில் இருக்க முடியுங்கிற. எப்பயுமே அமைதியான மனநிலையில் இருக்கணுங்கிறார் பாபா. தேவதைகள்னால் அசாந்தியை பரப்பக்கூடாது. சிலர் அசாந்தியாக இருக்கிறாங்க, அசாந்தியை பரப்புகிறாங்க, தானும் நிம்மதி இல்லாமல் மற்றவங்களையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க, கோபப்படுறாங்க. பாபா சொல்கிறாங்க, கோபப்படக்கூடாது, அது அசாந்தியை பரப்புறதுங்கிற. நீங்கள் அமைதியான மனநிலையிலிருந்து மற்றவங்களுக்கும் அமைதியை கொடுக்கணும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கிறதுக்கான யுக்தி என்னன்னா பாபாவை நினைவு செய்வதுங்கிற. எவ்வளவு ஒருத்தர் பாபாவை நினைவு செய்கிறோமோ அவ்வளவு அமைதியான மனநிலை உருவாக்க வேண்டும். தேவதையாக ஆகணும் அப்படின்னா ஒன்று தூய்மையாகணும், என்னோட தெய்வீக குணங்களையும் கடைப்பிடிக்கணுங்கிற. எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாதுங்கிற. கோபம் இருந்தாலும் சரி நான் விகாரத்தில் போகிறதுல தூய்மையாக இருக்கேன் அப்படி கிடையாது. கோபமும் படக்கூடாது. எந்த விகாரம் இருந்தாலும் நீங்கள் அந்த தேவதை நிலையை அடைய முடியாது. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ படிக்கக்கூடிய படிப்பு ஆகட்டும், இல்லை கீதையை பக்தியில் படிக்கிறாங்கனாலும் அடுத்த பிறவியில் உங்கள் கூட வராது. கீதையை படித்ததும் மறந்துடும், அதனுடைய பலனும் எதுவும் அடுத்த பிறவியில் கிடைக்காது. ஆனால் இந்த படிப்பு பாபா சொல்கிறாங்க ராஜயோகம், இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா பரம்தாம் போயிட்டு திரும்ப கீழே வந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. அந்த படிப்பு பல பிறவிக்கும் உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்திற்கான ஆதாரம். அப்போ இது எவ்வளோ உயர்ந்த படிப்புன்னு பாபா சொல்கிறாங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 2/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சன்ஸ்காரம் பழக்கம் தூய்மையாகும். நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் தூய்மையை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகின் எஜமானர்களாக ஆக வேண்டும். கேள்வி: அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும். இப்பொழுது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள், அதாவது நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம், நமது பார்வையை சுத்தமாக வைத்துக்கொள்வோம், கெட்டதாக்கவில்லை எனில் அசாந்தி நீங்கிவிடும். நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் அசாந்தியை பரப்ப முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், மாயாவிற்கு அடிமையாக கூடாது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது. ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார்.
இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடமிருந்து கீதையின் ஞானத்தை கேட்கின்றீர்கள். பகவான் வரக்கூடிய யுகம் இதுதான். கீதையை உபதேசம் பண்ணக்கூடிய நேரமும் இதுதான். அவர் வந்திருக்காரு. நாம தான் இப்போ கீதா உபதேசத்தை கேட்டுட்ருக்கோம். மேலும் ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கீதையில் தான் என்ன ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். பாபா சொல்லக்கூடிய படிப்புக்கு பேரே என்ன? பாபா கீதைன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார். அவர்கள் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறுகின்றார்கள். மனிதர்கள் எழுதியதை படித்து அதை மற்ற மனுஷங்களுக்கு சொல்கிறாங்க. அவர்களும் சரீரத்தை விட்ட பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு மீண்டும் கூற முடியாது. படித்தது அப்படியே மறந்துடும், திரும்பவும் படிக்கணும். நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு கீதையை கூறுவார். சொர்க்க ஸ்தாபனைக்காக அது ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுக் கொடுப்பார். லௌகீக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். டெய்லி சொல்லிக் கொடுக்குறாங்க. படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுவார். படிச்சுட்டாங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து வயதான பிறகு சரீரத்தை விட்ட பிறகு மீண்டும் வேறு சரீரத்தை எடுப்பார்கள். அவர்கள் கீதை கூறுகின்றார்கள். இப்பொழுது இதனால் என்ன பிராப்தி இருக்கிறது? படிக்கிறதுலே பிராப்தி இல்லை. லௌகீக படிப்பு படித்து அதுக்கேற்ற ஒரு அல்ப காலம் அந்த பிறவிக்கான வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அதோடு அந்த படிப்பு முடிஞ்சிடும். அடுத்த பிறவிக்கு படித்த படிப்போட வருமானம் வராது, படிப்பும் வராது, வருமானமும் வராது, திரும்ப படிக்கணும். அதே போல தான் பக்தி மார்க்கத்திலையும் பாபா சொல்கிறாரு, கீதையை படிக்கிறாங்க, சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா திரும்ப போய் என்ன பண்ணணும், அதெல்லாம் மறந்து போயிடும், எதுவும் கூட வராது, அதனால் எந்த பிராப்தியும் இருக்காதுங்கிற. இதை பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பை பாருங்கள், பல பிறவிக்கும் வருமானத்தை சேர்க்கக்கூடியது. அதான் பாபா சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்கிறார். படிப்பு தான் வருமானத்துக்கான ஆதாரம். பல பிறவிக்கும் உங்கள் கூடவே இந்த வருமானம், இப்போ படிக்கிறதோட வருமானம் வருங்கிறார். கீதை சொல்பவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு கூற முடியாது. படித்ததெல்லாம் மறந்துடும். வளர்ந்து வயோதிகராகி கீதையை படித்தால்தான் திரும்ப கூற முடியும். இங்கு தந்தை ஒரு முறை சாந்தி தாமத்திலிருந்து வந்து கற்பிக்கின்றார், பிறகு சென்று விடுவார். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டிற்கு செல்வேன். யாருக்கு கற்றுத்தருகின்றாரோ அவர்கள் மீண்டும் வந்து தனது பிராப்தியை அனுபவம் செய்வர். மீண்டும் இங்கே வந்து என்ன பண்ணுவோம், படித்ததுக்கான பிராப்தியை பரம்தாமத்துக்கு போயிட்டு வந்து அனுபவிப்போம். நம்ம தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கேற்ற தாரணை செய்து பிறகு செல்வார்கள். எங்கே? புதிய உலகத்திற்கு. பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அப்படியே அழிஞ்சிரும் உலகம்னு நினைக்கிறாங்க. நாம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகிற்கு என்று உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த பழைய உலகமோ பழைய சரீரமோ இருக்காது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாக்கள் தூய்மையாக பிறகு தூய்மையான உலகத்திற்கு வருகிறது. புதிய உலகம் இருந்தது, அதில் தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புதிய உலகை உருவாக்குபவர் பகவான் தான். அவர் ஒரு தர்மத்தை படைக்க வருகின்றார். தேவதை மூலமாக செய்ய வைப்பதில்லை. பிராமணர்கள் மூலமாக தான் படைக்கிறார், தேவதைகள் மூலமாக இல்லை. தேவதைகள் இங்கே இருப்பதே இல்லை. ஆக அவசியம் மனிதர்கள் மூலமாக தான் ஞானத்தை தருவார். அவரே மீண்டும் தேவதைகளாக ஆகி மறுபிறவி எடுத்து இப்பொழுது பிராமணர்களாக ஆகின்றனர். பாருங்கள், யார்? பாபா வராரு, மனித சரீரத்தில் வராரு, மனிதனை தான் தேவதை ஆக்குறாரு. அந்த தேவதைகள் தான் மீண்டும் என்னாகிறாங்க, மனிதனாகிறாங்க. பகவான் நிராகாரமாக இருக்கின்றார். அவர் புதிய உலகை படைக்கின்றார். இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது ராவண ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், கலியுகம் தூய்மையற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதா? ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு புரிவதில்லை. இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உயர்ந்த உலகம் இருந்ததே தெரியாது. அதனால் கலியுகமே நல்லா இருக்குன்னு தான் அவங்க நினைப்பாங்க. நான் உங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் புரிய வைத்தேன். குழந்தைகள், உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். பிறகு ராவணன் வந்து உங்களை துக்கமானவராக ஆக்கிவிடுகிறார். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும். ரெண்டும் மாறி மாறி வரும். எப்படி விளையாண்டா வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க. இது கூட இந்த உலகத்தில் நீங்கள்
பார்ட்டை ப்ளே பண்ணுறீங்கன்னா இதுவும் சுகம் துக்கத்தோட விளையாட்டுங்கிற. கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள். எனவே பாதி பாதியாக இப்படி தான் இருக்கும். 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக அபிமானியாக விகாரிகளாக ஆகிவிடுகின்றனர். இந்த விஷயங்களை கூட நீங்கள் இப்பொழுது தான் புரிந்து கொண்டீர்கள், முன்பு தெரிந்திருக்கவில்லை. கல்ப கல்பமாக யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள். போன கல்பத்திலே பாகியோலனா இப்போ நம்ம ஏன் இவங்க ஞானத்துக்கு வர்றதில்ல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, கல்பம் முன்னாடி யார் வந்தாங்களோ இப்பயும் வந்து புரிந்து கொள்வார்கள். அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. யார் தேவதையாக ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள். நீங்கள் தேவதா தர்மத்தின் நாற்றை நடுகின்றீர்கள். எப்பொழுது அவர்கள் அசுரத்தன்மையுடையவர்களாக தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களை தெய்வீக மரத்தை, அதாவது தெய்வீக தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக கூற மாட்டார்கள். அவங்க தான், ஆனால் இப்போ மாறிட்டாங்க, அதனால் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. மதமும், அதாவது தர்மம் கூட புதியதாக இருந்தபோது சதோ பிரதானமாக இருந்தது, அதில் சக்தி இருந்தது. ஒவ்வொரு தர்மத்திலையும் நாம் அதன் இலைகளாக தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு ரஜோ தமோவாகி பழைய தூய்மை இழந்த சூத்திரராக ஆகிவிட்டோம். பழைய உலகில் பழைய மனிதர்கள் தான் இருப்பார்கள். பழையதை மீண்டும் புதியதாக ஆக்க வேண்டும். பழைய மனிதர்கள்லாம் தமோ பிரதானமானவர்கள். இப்பொழுது தேவி தேவதா தர்மம் என்பதை மறந்துவிட்டது. தந்தை கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கலங்கம் ஏற்படுகிறதோ, அப்படி சொல்லும் பொழுது எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறது, தர்ம நிந்தனை ஏற்படும் போது நான் வரேங்கிறார். தர்ம கிளானி ஏற்படும் போது, அப்போ எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டுச்சு என நீங்கள் கேட்க வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு என்ற அவசியம் கூறுவார்கள். அதை நான் ஸ்தாபனை செய்தேன். அந்த தர்மமே இப்பொழுது மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக அதர்மமாகிவிட்டது. தர்மம் என்ன ஆயிடுச்சு? அதர்மமாகிவிட்டது. எப்பொழுது தர்மத்திலிருந்து அதர்மம் வளர்கின்றதோ அப்பொழுது தந்தை வருகின்றார். தர்மத்தின் வளர்ச்சி என்று கூற முடியாது. தர்மமே மறைந்து விடுகிறது இல்லையா? தர்மம் என்ன ஆயிடுது? நிந்திக்கப்பட்டு மறைஞ்சிடுது. மற்றபடி அதர்மம் வளர்ந்து விட்டது. எல்லா தர்மங்களும் வளர்கின்றது. ஒரு கிறிஸ்துவ மூலமாக எவ்வளவு கிறிஸ்துவ தர்மம் வளர்கிறது. ஒன்று பாபா சொல்கிறாங்க, தர்மம்னா ரிலீஜனை சொல்கிறேன். அப்போ அது என்ன ஆகிட்டுருக்கு? ரிலீஜன் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு தர்ம பித்தா வந்தார்னா அவர் பின்னாடி நிறைய அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வராங்க. இன்னொன்று தர்மம்னா ரைட்டியஸ்னஸ் இல்லை, எது சத்தியமோ நல்லதோ அது என்ன ஆயிடுச்சு? இப்போ குறைஞ்சிடுச்சு, அழிஞ்சிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. மற்றபடி தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தூய்மை இல்லாத போன தன்னையே நிந்தனை செய்கின்றன. தூய்மை இல்லாத போது தன்னையே நிந்தனை பண்ணிக்கிறாங்க. நான் பாவி, ரொம்ப கீழானவன்னு தேவதைகள் முன்னாடி பாடுறாங்க. தர்மத்திலிருந்து அதர்மமாகி விடுகிறது. மற்றவை அனைத்தும் சரியாக நடக்கிறது. அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக இருக்கின்றனர். எந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ அது விகாரியாக ஆகிவிட்டது. நம்மால் தூய்மையான உலகம் உருவானது. பிறகு அதுவே தூய்மையற்றதாக சூத்திரர்களாக அனைவரும் ஆகிவிடுகிறோம். அதாவது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்பட்டு விடுகிறது. யாரும் உயர்ந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்களோ தேவதையா, அவங்க இப்போ சூத்திரர்களாக மாறிட்டாங்க. தூய்மையற்றவர்களாக ஆகி தனக்கு நிந்தனை செய்கின்றீர்கள். விகாரத்தில் செல்வதால் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். தன்னை நான் தேவதா என்று கூறிக்கொள்ள முடியாது. அவ்வளோ கீழே வந்துட்டோம். சொர்க்கத்திலிருந்து நரகமாக மாறிவிட்டது. யுகமும் மாறிடுச்சு. ஆக யாருமே தூய்மையானது ஆகா என்பது போல இல்லை. நீங்கள் எவ்வளவு சீச்சியாக அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். நம்மளை பார்த்து ஆகான்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும்? சீச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டோம். தந்தை கூறுகின்றார், உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன். பிறகு ராவணன் உங்களை முட்களாக ஆக்கிவிட்டார். தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள், எங்களது நிலையை பாருங்கள். நாங்கள் எவ்வளவு அசுத்தமாகிவிட்டோம். மீண்டும் எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று பக்தியில் அழைக்கின்றீர்கள். நாம் தான் அவரை பாபாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகின்றார். எனவே தூய்மையாக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் தன்னைத்தான் பார்த்து கொள்ளுங்கள். நாம் சர்வகுண சம்பன்னமாக ஆகிவிட்டோமா? நமது நடத்தை தேவதை போல இருக்கிறதா? தேவதைகளின் ராஜ்யத்தில் அங்கு முழு உலகிலும் அமைதி இருந்தது. இப்பொழுது உலகில் அமைதி எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்கிறாங்க? நீங்களும்
நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பதற்கான யுக்தியை கூறுகின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்தால் அமைதியாகி சாந்தி தாமம் செல்வீர்கள். பாபாவோட நினைவு தான் ஆத்மாவை அசாந்தியிலிருந்து விலக்கி, துக்கத்திலிருந்து விலக்கி அமைதியாக்குது. சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றார்கள். சிலர் அசாந்தியாக்கின்றார்கள். சிலர் அமைதியை கொடுக்குறாங்க, சிலர் அசாந்தியை கொடுக்குறாங்க. அமைதி இல்லாத தன்மையை கொடுக்குறாங்க. தானும் அசாந்தியாகி மற்றவர்களையும் அசாந்தியாக ஆக்குகின்றனர். மற்றவங்களையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள். பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். வராங்க, ஆனால் அங்கே போய் அமைதி இல்லாமல் ஆயிடுறாங்க. வீட்டில் தூய்மை இல்லாத காரணத்தினால்தான் அசாந்தி ஏற்படுகிறது. பாபா முக்கியமான காரணம் சொல்கிறார். ஆத்மாக்குள்ள தூய்மை இல்லை, எண்ணங்களில் தூய்மையோட தன்மை இல்லை, அதனால தான் அசாந்தி ஆயிடுறாங்க. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் தான், உங்கள் மூலம் உலக ராஜ்யத்தை அடைவோம், நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக அவசியமாவோம் என வாக்குறுதியெல்லாம் தருகின்றனர். பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மாயாவினுடைய புயல் வந்து விடுகிறது. யுத்தம் நடக்கிறது அல்லவா? நமக்கு இப்போ சண்டை யார் கூட? மாயா கூட, 5 விகாரம் கூட. பிறகு மாயாவிற்கு அடிமையாகி அசுத்தமாக ஆக விரும்புகின்றனர். விகாரத்தில் போயிடுறாங்க. தூய்மையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த பின்பும் கூட மாயையுடைய சண்டையினால் வாக்குறுதியை மறந்துவிட்டு அவர்களே பெண்களை கொடுமையும் செய்கின்றனர். இல்லையா? தூய்மையாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க விகாரத்திற்காக. நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் பிராப்தியை அடைவோம், சுத்தமான பார்வையை வைப்போம், கெட்ட பார்வையில் இருக்க மாட்டோம், விகாரத்தில் ஈடுபட மாட்டோம், குற்றமான பார்வையை விட்டு விடுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். குற்றமான பார்வையை விட்டு விடுவோம் என்று பகவானிடம் வாக்குறுதி செய்த பிறகும் கூட மாயா ராவணன் தோல்வி அடைய வைத்து விடுகிறது. நிர்விகாரியாக ஆக விரும்புவோரை தொல்லை செய்கின்றது. நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், விகாரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நல்லா முயற்சி பண்ணுறவங்கள தான் மாயா விட மாட்டேங்குதுங்கிறார் பாபா. எனவே அப்பாவியான பெண்கள் மீது கொடுமைகள் நடப்பதாக கூறப்படுகிறது. ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவர்களாகவும் இருக்கின்றனர் இல்லையா? சரீரத்தால் போரில் ஆண்கள் தான் செல்கின்றனர், போர் கூட ஆண்கள் தான் செய்கிறாங்க. ஏனென்றால் பலசாலியாக இருக்கின்றனர் இல்லையா? அவங்களுக்கு சரீர பலம் இருக்குது, உடல் பலம். பெண்கள் இலகிய மனம் உடையவர்கள், மனசும் அவங்களுக்கு சாஃப்டாக இருக்குது, யாரையும் அவங்க கொலையெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வெட்டி சாச்சிடுறாங்க இல்லையா? ஆண்கள் அவர்களினுடைய கடமை வேறுபட்டது. அவர்கள் வீட்டை பராமரித்து குழந்தைகளை பெற்றெடுத்து பாலனை செய்வார்கள். பெண்களோட ரோல் வேறங்கிற, அவங்க வீட்டில் இருந்து வீட்டை பராமரிக்கிறது, குழந்தைகளை அன்பாக வளர்க்கிறது, இதெல்லாம் செய்கிறாங்க. அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும், ஆனாலும் விகாரம் என்ற பெயர் இல்லை என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அங்கே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான். இங்கு சன்னியாசிகளும் கூட அவ்வப்பொழுது கூறுகின்றார்கள், அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும் அல்லவா? கெட்ட பார்வை உடையோர் இவ்வாறு பொய்யான போதனையை செய்கின்றனர். இங்கே நம்ம தூய்மையாக இருக்கும்போது அப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க. அது எப்படி கணவன் மனைவி நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு குழந்தையாவது வேணும், அதனால் விகாரத்தில் போகிறது தப்பில்லைன்னெலாம் சொல்கிறாங்க. யார் சொல்லுவாங்க? அந்த மாதிரி கெட்ட பார்வை இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொல்லித்தராங்கங்கிற. விநாசம் எதிரில் இருக்கிறது, எல்லாம் முடிந்துவிடும். இவ்வாறு பொய்யான போதனையை யார் கொடுத்தது என்றெல்லாம் கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் உண்மை கிடையாது, உலகம்லாம் அழிய போகிறதில்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. பழைய உலகை விநாசம் செய்யவே நான் வந்திருக்கின்றேன். பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேங்கிறார் பாபா. எல்லாம் முடிந்துவிடும், இக்காலத்தில் குழந்தைகளால் என்ன பயன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்கிறாங்க, சரி குழந்தைங்கள உருவாக்குறீங்க அப்படின்னா கூட குழந்தைங்கள் துக்கம் தானே கொடுக்குறாங்க, அவங்களால ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லைங்கிறார் பாபா. மற்ற விஷயங்கள் எல்லாம் சன்னியாசிகளுடையது. பாபா சொல்கிறாங்க, பாபாவோட வேலை பழைய உலகத்தை விநாசம் செய்து சொர்க்கத்தை படைக்கிறது, சன்னியாசிகளோட வேலை வேறங்கிறார். அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது இல்லையா? அவங்க உலக அழிவை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, முக்தி தாமுக்கு போகிறது தான் பேசுவாங்க. இப்பொழுது விநாசமாகும் என்று எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் வாரிசுகளாக ஆக முடியாது இல்லையா? உங்களுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்க முடியாதுங்கிறார். எங்களுடைய குலத்தின் அடையாளம் வேண்டும் அல்லவா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் தூய்மையற்ற உலகத்தின் எந்த அடையாளமும் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க, உலகமே இருக்காது. அப்போ குழந்தைங்க வச்சு என்ன பண்ணுறதுங்கிற. தூய்மையான உலகில் இருந்தோம் என்று புரிந்துள்ளீர்கள் அல்லவா? மனிதர்களும் நினைவு செய்கின்றனர். ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது. தூய்மை ஆக்குங்கனாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே அப்படி இருந்தேன், இப்போ இல்லை, மீண்டும் ஆக்குங்க. அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாரும் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க
ஆனால் எப்பொழுது தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால் இதெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் பார்வையே கெட்டதாக இருக்கிறது. இது தர்மத்தின் நிந்தனையாகும். இல்லை, தர்மம் நிந்திக்கப்பட்டது. யார்கிட்டையுமே தூய்மையான ஒரு பார்வை என்பது இல்லை. எல்லாருடைய பார்வையும் அசுத்தமாக ஆயிடுச்சுங்கிறார். ஆதி சனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லை. எல்லாரும் தூய்மையாக இருப்பாங்க. பதீத்த பாவனையை வாருங்கள், நாங்கள் தூய்மையை இழந்து துக்கமாக இருக்கின்றோம் என்று அழைக்கின்றனர். தந்தை புரிய வைக்கின்றார், நான் உங்களை தூய்மை ஆக்கினேன். பிறகு மாயா ராவணனால் தூய்மையை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகுங்கள். தூய்மையாகும் பொழுதுதான் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. அப்போ தான் மாயா சண்டை போடுது. தந்தையிடமிருந்து பிராப்தியை அடைய முயற்சி செய்தார்கள். ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் எப்படி பிராப்தியை அடைவது? இல்லையா, மாயா கடிமை ஆயிட்டா. ஆக அழகாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். தூய்மையாக மாறுறது தான் அழகாகிறது. எந்த தேவதைகள் அழகாக இருந்தனரோ, அதாவது தூய்மையாக இருந்தனரோ, அவர்களை கருப்பாகி விட்டனர், அசுத்தமாயிட்டாங்க. தேவதைகளின் சரீரத்தை கருப்பாக காட்டுகின்றனர் இல்லையா? வெள்ளையாக தான் காட்டணும். ஆனால் ஏன் கருப்பாக காட்டிட்டாங்க? இல்லையா? ஏன்னா அவங்களும் கீழே வந்துட்டாங்க. கிறிஸ்து புத்தரை எப்பொழுதெல்லாம் கருப்பாக பார்த்திருக்கிறீர்களா? அவங்கள அப்படி காட்டுறது இல்லைங்களா? தேவி தேவதைகளின் சித்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டனர். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் எங்களை என்று அழைக்கின்றனர். அவர்கள் கருப்பாக இருக்க முடியுமோ, அவர் எப்பொழுது அழகானதாக மாற்ற வருகிறாரோ அப்பொழுதுதான் சங்கம யுகமாக இருக்கின்றது. பாபா புரிய வைக்கிறாங்க, இப்போ நான் எப்போ வரணும் அப்போ நான் உங்களை அழகாக மாற்றிடுறேன். கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாக தான் இருப்பார். ஏன்னா அது சத்தியுகத்தில் தூய்மையாக தான் இருப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் நாராயண் உடலை விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு போனாலும் தூய்மையாக தான் இருப்பார். தேவதைகளை தான் மகான் ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆக கிருஷ்ணரும் தேவதை தான். இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும்? யாருமே தூய்மையானவங்க இல்லைங்கிற. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தில் முதல் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணம் இருந்தது. இப்பொழுது தேவதைகளாக யாருமே இல்லை. சாது சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கின்றனர் என்பது இருந்தாலும் கூட விகாரத்தினால் தான் மறுபிறவி எடுக்கின்றனர். அவங்களும் விகாரத்தில் தான் பிறவி. ஆனால் தேவதைகள் அப்படி கிடையாது. அது நிர்விகாரி உலகம். விகாரமே அங்கே இல்லை. பிறவியும் தூய்மையானது. மீண்டும் சன்னியாசி தர்மத்தை தாரணை செய்ய வேண்டும். அவங்க விகாரத்தால் பிறந்து திரும்ப அவங்க சரீரத்தை விட்டாலும் மீண்டும் விகாரத்தினால பிறவி எடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்களோட சன்ஸ்காரம் என்னவாக இருக்கும், அதுக்கேற்ற சன்னியாசி தர்மத்தில் தான் மீண்டும் வருவாங்க. இல்லற மார்க்கத்துக்கு போக மாட்டாங்க. தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள். இங்கு ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. ராவணனுக்கு 10 தலைகள் காட்டப்பட்டிருக்கிறது. 5 பெண்ணிற்காகவும் 5 ஆணிற்காகவும். அப்படின்னா ஆணுக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்குது, பெண்ணுக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்குது. 2 பேரையுமே விகாரமற்றவங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே உலகத்தினுடைய இந்த விநாசத்திற்கு, அதாவது விகாரத்திற்கு, கீழான தன்மைக்கு, தமோ பிரதான தன்மைக்கு காரணமாக 2 பேரும் தான் இருக்காங்க. அதாவது 5 விகாரங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. தேவதைகளிடம் அப்படி இல்லை. ஆணோ பெண்ணோ யார்கிட்டே இருக்காது. அதுதான் சுகமான உலகமாகும். அங்கும் ராவணன் இருந்தால் பிறகு துக்கமான உலகமாகிவிடும். அங்கேயும் விகாரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகிறது? தேவதைகள் கூட குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். அவர்களும் விகாரிகள் தானே என்று மனிதர்கள் கூறுகின்றனர். ஆனால் அப்படி இல்லை. தேவதைகளின் மகிமை சம்பூர்ண நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி குழந்தைகளை பெற்றுக்கொண்டாலும் அது நிர்விகாரியான ஒரு பிறவிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சன்னியாசிகளுக்கு அமைப்பு இருக்கிறது. ஆண்கள் சந்நியாசம் செய்து அமைப்பை பெரிதாக்குகின்றனர். பெரிய பெரிய மடங்கள் அதெல்லாம் உருவாக்குறாங்க. தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தின் புதிய அமைப்பை உருவாக்குகின்றார். இங்கே ஆணும் வரலாம், பெண்ணும் வரலாம். அங்கே பெண்கள் சன்னியாசியாக போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இங்கே 2 பேருமே வரலாம். ஜோடிகளை தான் தூய்மையாக்குகிறார். இல்லற மார்க்கத்தை சேர்ந்த கணவன் மனைவியை தான் தூய்மையாக்குறார். புதிய அமைப்பை உருவாக்குகின்றார். நீங்கள் இங்கு சன்னியாசி ஆவதற்காக வரவில்லை. நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள். அவர்கள் இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகின்றனர். குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தை விட்டு போகிறாங்க. தூய்மையே உங்களின் சம்ஸ்காரமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறீங்க. ஏன்னா அதுதான் உங்களோட உண்மையான சுபாவங்கிறார். இப்பொழுது தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். தந்தை தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்தை தூய்மையான இல்லற ஆசிரமமாக மாற்றுகிறார். தூய்மையற்ற இல்லறத்தை
பாபா தூய்மையான இல்லறமாக ஆசிரமமாக மாற்றுகிறார். தூய்மையான உலகம் சத்யுகம் என்றும் தூய்மை இல்லாத உலகம் கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே எவ்வளவு பாவ ஆத்மாக்கள் இருக்கின்றனர். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் பாரதத்தின் தர்மம் நிந்தனைக்கு உட்படுகிறதோ, அதாவது தேவி தேவதா தர்மத்தின் தூய்மை கெட்டுவிடுகிறதோ, அப்பொழுது தங்களையே நிந்தனை செய்து கொள்கின்றனர். தன்னையே ரொம்ப கீழாக நினைக்கிறாங்க, பாவின்னு சொல்லிக்கிறாங்க. நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு நீங்கள் தூய்மையை இழந்தீர்கள், எதற்கும் பயன்படாமல் ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எப்பொழுது அவ்வாறு தூய்மையை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ அப்பொழுது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வரவேண்டியதாக இருக்கின்றது. இந்த நாடக சக்கரம் திரும்பவும் அதே போல நடக்கிறது. சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணமும் வேண்டும், தூய்மையாக இருப்பதும் வேணும், தெய்வீக குணமும் வேண்டும். கோபம் இருக்கக்கூடாது. கோபப்பட்டால் அவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுவார். மிகவும் அமைதியான மனநிலை வேண்டும். கோபப்பட்டால் இவர்களிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என்று சொல்வார்கள். யாரிடத்திலாவது ஏதேனும் பூதம் இருந்தால் அவர்கள் தேவதையாக ஆக முடியாது. எந்த விகாரம் இருந்தாலும் தேவதையாக முடியாது. நரலிலிருந்து நாராயணாக ஆக முடியாது. தேவதைகள் என்றாலே நிர்விகாரி. எவ்வாறு ராஜா ராணியோ அவ்வாறு பிரஜைகளும் நிர்விகாரியாக இருப்பார்கள். பகவான் தந்தை வந்துதான் சம்பூர்ண நிர்விகாரியாக நம்மை ஆக்குகின்றார். அச்சா, இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தந்தையிடம் தூய்மைக்கான வாக்குறுதி செய்த பிறகு தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் மாயாவிற்கு அடிமையாகிவிடக்கூடாது. இந்த வாக்குறுதியை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த பூதத்தையும் நுழைய விடக்கூடாது. குணத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம், ஃபரிஷ்தா சொரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின் குடைநிழலின் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர்கள் ஆக வேண்டும். அமிர்த வேலை எழுந்ததும் நான் ஃபரிஷ்தா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். ஃபரிஷ்தானா என்ன? சூக்ஷ்ம தேவதை. வெளியே இந்த உடல் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே தேவதைக்கான குணம் சக்தி எல்லாம் இருக்குது. அப்போ சூக்ஷ்ம தேவதைக்கு பேர் தான் ஃபரிஷ்தா. அப்போ காலையில் எழுந்த உடனே அப்படித்தானே ஞாபகப்படுத்திக்கோங்க. பிரம்மா பாபாவிற்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும் பொழுது தினமும் அமிர்த வேளையில் பாப் தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்தி கொள்வார். யார் தன்னை ஃபரிஷ்தாவாக புரிஞ்சுக்கிறாங்களோ, நினைவு செய்கிறாங்களோ, அப்போ பாபாவிற்கு அன்பானவர்களாக ஆயிடும். பாபாவின் புஜங்கள் மற்றும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வீர்கள். நான் பாபாவோட புஜங்கள்லே இருக்கேன் பாதுகாப்பாக. அவர்கள் பாபா என்னை அணைத்து கொண்டிருக்கார். நான் அவ்வளோ பாதுகாப்பாக அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கிறேன். அப்படி ஒரு நிலையை அவங்க அனுபவம் செய்வாங்க. யார் ஃபரிஷ்தா சுரூபத்தின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள் முன் எந்த பிரச்சனை அல்லது தடைகள் வந்தாலும் தந்தை அவர்களுக்கு குடைநிழலாக ஆகிவிடுகிறார். இப்போ பாபா அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார். ஆக தந்தையின் குடைநிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவர்களாக ஆகுங்கள். தடைகள் வரதான் செய்யும், ஆனால் வென்றவர்களாக ஆகுவதற்கான வழியை பாபா சொல்லிக் கொடுக்குறார். ஸ்லோகன், சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார். யார்கிட்ட சுகத்தினுடைய சக்தி இருக்கும். எப்பயுமே ஆத்மா நான் சுகஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னா சுயநிலை எப்படி இருக்குது? சுகமாக இருக்குது. சுயத்தினுடைய நிலை சக்தி நிறைந்ததாக இருக்குது. அமைதி இல்லாமல் ஆகிறதில்ல, நிம்மதி இல்லாமல் ஆகிறதில்ல, துக்கப்படுறதில்ல. அப்படி யார் சுகஸ்வரூப ஆத்மாவாக ஞானத்தோட ஆதாரத்தில் இருக்காங்களோ, இப்போ சுயநிலை நல்லா இருக்கும் போது வரக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகிடுங்கிறார் பாபா, எல்லாமே எளிதாக கடந்து விட முடியும். அச்சா, ஓம் சாந்தி.